வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சம் தான் பாருங்கள். இந்த பேரலல் ஆஃப் எ ஃபவுண்டைன் பென் சிலிண்டரிக்கல் இன் ஷேப் இஸ் 7 சென்டிமீட்டர் லாங் அண்ட் 5 மில்லிமீட்டர் டயாமீட்டர். ஓகேங்களா, டயாமீட்டர் மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, லாங்குன்றப்ப ஹைட்டு தான் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. எ ஃபுல் barrel of link in the pen will be used for writing 330 words on average. How many words can be written using a bottle of ink containing 1/5 of a liter? ஓகேங்களா, அந்த பாட்டிலோட லிங்க்கு 1/5, ஒரு லிட்டரில் 1/5 இருக்குது. பட் இந்த சிலிண்டர், சின்ன சிலிண்டர், அந்த பென்னில் இருக்கக்கூடிய இந்த இங்க்கில் இவ்வளோ வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய இங்கை வச்சு எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதைத்தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதுவோம். அது போக என்ன அப்படின்னா அந்த வால்யூம் ஆஃப் அந்த பென்னோட வால்யூமை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்னுக்கு ஹச் வந்து 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அதே இது ரேடியஸ் வந்து 5 மில்லிமீட்டர். ஓகேங்களா, 5 மில்லிமீட்டர், சாரி, டயாமீட்டர் வந்து 5 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து 5/2 மில்லிமீட்டர். ஓகேங்களா, ஆனால் வந்து பாருங்கள், இங்கே வந்து ஹச் வந்து நம்மளுக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கான், ரேடியஸ் வந்து மில்லிமீட்டரில் கொடுத்துருக்கான். அப்போ இதை நான் சென்டிமீட்டரை மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 10 போடலாமா? இப்போ மில்லிமீட்டர் சென்டிமீட்டரை மாற்றுறதுக்கு டிவைடட் பை 10ன்றப்ப 5/20. அப்போ ரேடியஸ் வந்து எவ்வளவு, 1/4 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது ஹச் வந்து 7 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 1/4 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ அப்போ பென்னோட வால்யூம் கண்டுபிடிக்கலாமா? வால்யூம் ஆஃப் பென்னு, அதாவது சிலிண்டர். ஓகேங்களா, ஸோ சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா என்னது, πr² ஹச். ஸோ பையோட டேட்டா 22/7, 6க்கு வந்து எவ்வளோ போட்டிருக்கோம், 1/4, 1/4, ஹச் எவ்வளவு, 7. ஸோ 7யும் 7யும் கட் பண்ணலாம். 4 பார்த்தீங்க அப்படின்னா 2 2s are 4, 11 2s are 22. ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருது, 11/2 4s are 8. 11/8 சென்டிமீட்டர் கியூபு என்னது, வால்யூம் ஆஃப் பென். ஓகேங்களா, ஸோ இந்த வால்யூமை வச்சுக்கிட்டு எத்தனை எழுதலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க வேர்ட்ஸு எவ்வளோ கொடுத்துருந்தோம்னா 330 வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது போக இந்த இங்கு பாட்டில் இருக்கக்கூடிய இங்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ அந்த வார்த்தை என்ன அப்படின்னா பாட்டில் ஆஃப் இங்கு வந்து எவ்வளவு அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ பாட்டில் ஆஃப் இங்கு அப்படின்றது என்னது, 1/5 ஆஃப் லிட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 1/5 ஆஃப் 1 லிட்டர். ஓகேங்களா, பாட்டில் ஆஃப் இங்கு வந்து இதுதான் 1/5 ஆஃப் 1 லிட்டர் அப்படின்ட்டு. ஸோ 1 லிட்டர் கோஸ் டு என்னது, இன்னும் சென்டிமீட்டர் கியூபில் இருக்கிறதுனால 1 லிட்டர் நான் என்ன பண்ண போகிறேன், சென்டிமீட்டர் கியூபுக்கு மாற்றணும்னா 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா, ஸோ இதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும், 200 சென்டிமீட்டர் கியூப். ஸோ பாட்டிலில் இருக்கக்கூடிய இங்கு எவ்வளவு, 200 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இந்த 11/8 சென்டிமீட்டர் கியூபு இங்கை வச்சு எத்தனை வேர்ட்ஸ் எழுதலாம், 330 வேர்ட்ஸ். அப்போ 200 சென்டிமீட்டர் கியூப் இங்கை வச்சு எத்தனை வேர்ட்ஸ் எழுத போகிறோம், இதுதான் அவங்க கேட்கக்கூடிய ஆன்சர். ஸோ என்ன எழுதலாம், 11/8 சென்டிமீட்டர் கியூபு ஆஃப் வால்யூம் can write the words 330 words. ஓகேவா, ஸோ அப்போ that for 200 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் வால்யூம் இங்கு வந்து எவ்வளோ வேர்ட்ஸை எழுதும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அப்போ என்ன எழுதலாம், இதுக்கு இது அப்படின்னா 200க்கு என்ன அப்படின்றது தான். ஸோ அப்போ 11/8, அதாவது 330 வேர்ட்ஸ் எழுத 11/8 சென்டிமீட்டர் கியூபு இங்கு தேவை அப்படின்னா அப்போ 200 சென்டிமீட்டர் கியூபுக்கு எத்தனை லெட்டர் எழுதலாம் அப்படின்றது கண்டிஷன் இதுதான். ஓகேங்களா, ஸோ இது டிவைடட் பை இது இன்ட்டு இது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இந்த டிவைடட் பை 8ன்றதை நான் எப்படி எடுத்தோம், அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து காமன் டிவிஷன். ஸோ அப்போ காமன் டிவிஷன் அப்படின்றப்ப நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டினாமினேட்டரில் கூடிய 8 மேலே வந்துடும். 8 × 330 டிவைடட் பை 11 × 200 இப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணினா எனக்கு 13 வரும். மொத்தம் 30 ஃபைனல் ஆன்சரில் இருக்கும்.
3 8s are 24, 2 24s are எவ்வளோ வரும் எனக்கு 48 ஓகேங்களா. ஸோ அப்போ 48,000 வேர்ட்ஸ் வந்து நம்ம எழுதலாம். எப்போ அந்த 1/5 ஆஃப் எ லிட்டர் இங்கில் இருக்கக்கூடியதை வச்சு நம்ம 48,000 வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த சாமு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. இன்னோட சொல்கிறேன் பாருங்கள். வால்யூம் ஆஃப் பென்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ வால்யூம் ஆஃப் த பென் வந்து இவ்வளோ தான். இதை வச்சுக்குவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் ஆஃப் இங்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் ஆஃப் இங்க்குன்றது 1 லிட்டரில் 1/5 தான் இருக்குது. ஸோ அப்போ அது எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சேன். 200 சென்டிமீட்டர் க்யூப். 1 லிட்டர் கோஸ் டு 1000 சென்டிமீட்டர் க்யூபு. ஸோ அதை அப்ளை பண்ணினா எனக்கு பாட்டிலில் இருக்கக்கூடிய இங்க்கு வந்து 200 சென்டிமீட்டர் க்யூபு. ஸோ பெனில் இருக்கக்கூடிய இந்த 11/8 சென்டிமீட்டர் க்யூப் இங்கை வச்சு எத்தனை வேர்ட்ஸு 330 வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னா பாட்டிலில் இருக்கக்கூடிய இந்த 200 சென்டிமீட்டர் க்யூப் இங்கை வச்சு எத்தனை வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்றத கொஸ்டின். ஸோ இதை தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 11/8 சென்டிமீட்டர் க்யூப் ஆஃப் வால்யூம் இங்கு கேன் ரைட் 330 வேர்ட்ஸ். அப்போ 200 சென்டிமீட்டர் க்யூப் ஆஃப் வால்யூம் ஆஃப் இங்கு கேன் ரைட். ஸோ 330க்கு 11/8 அப்படின்னா அப்போ 200க்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளிஃபிகேஷன். ஃபைனல் ஆன்சர் இதுதான். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.